சண்டேவில் ஆஃப்ரிக்கா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு நானும் என் ஃப்ரெண்டு கிளம்புனேங்க. டாக்ஸியில் போனால் காசு அதிகமாகும்னு சொல்லிட்டு ட்ரோட்ரோவில் ஏற்றிட்டாரு. ட்ரோட்ரோவில் பார்த்தீங்கன்னா 3 ரூபா வாங்கினாங்க. டாக்ஸியில் 20 ரூபா கேட்பாங்க, ட்ரோட்ரோவில் 3 ரூபா வாங்கினாங்க. சரி ஏறியாச்சு, சுற்றி புற்றி நம்ம சிக்கன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. நாட்டுக்கோழிக்கு தனியாக ஒரு டிவிஷனு, பிராய்லர் கோழிக்கு தனியாக ஒரு டிவிஷனு, அது இல்லாமல் இங்கே ஹார்டட் சிக்கன் ஒன்று வச்சுருக்காங்க. அது ஆட்டுக்கறி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு டிவிஷன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஏக்கரில் இந்த ஃபார்ம் மட்டுமே வச்சுருந்தாங்க. சரி நமக்கு நாட்டுக்கோழி தான் வேணும்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழியை வாங்கிட்டோம். ஸோ இங்கே 2 நாட்டுக்கோழி எங்களுக்காக கொடுத்தாங்க. அது 2 நாட்டுக்கோழி வெயிட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தோராயமாக பார்த்தீங்கன்னா 2மே சேர்ந்து ஒரு 1.25 கிலோவுக்கு மேலே வரும். ஸோ அதை நாங்கள் விலை கேட்டோம். 120 ரூபா சொன்னாங்க. 120 ரூபாலாம் இல்லைங்க, எங்கள்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னு நாங்கள் பேரம் பேசி 110 ரூபாய்க்கு வாங்கினோம். அவங்களும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டோம். ஸோ அவங்க கட் பண்ணாங்க, கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் நேராக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வரும்போது கூட ட்ரோட்ரோவில் தாங்க வந்தாங்க. ட்ரோட்ரோன்றது நம்ம ஊர் டாக்ஸி மாதிரி, ஷேர் ஆட்டோ மாதிரின்னு வச்சுங்களேன். அதில் வந்துவிட்டோம். சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, கறிப்பட்டை எல்லாத்தையும் நாங்கள் அரைச்சி பவுடராக வச்சுருந்தோம். அதை போட்டாச்சு. நாங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்து வந்திருந்தோம், அதை போட்டாச்சு. அதை போட்டதுக்கப்புறம் நாங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சிட்டோம். குக்கரில் 3 விசில் எடுத்துட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் வெடை கோழின்றதால 3 விசில் கூப்பிட்டு எடுத்தாச்சு. விசில் வர்றதுக்குள்ளே நாங்கள் காய்கறி கட் பண்ணி வச்சுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுட்டோம். அப்புறம் வானலை காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு, பச்சை மிளகா, பூண்டு, கறிப்பட்டை வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கறியிலே போட்டதுனால தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டோம். தக்காளி பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோங்க. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலக்கி வாசனை போனதுக்கப்புறம் கறி போட்டாச்சு. தேவையான அளவு மசாலா அதெல்லாம் போட்டு நாங்கள் உப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம். இந்த எண்ணெய் மிதக்கிற அளவு கொதிக்க வச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட்டோம். ஐயோ செம்ம டேஸ்ட்டுங்க, நல்லா வயிறார சாப்பிட்டோம்.